பேசணும்னா மணிகண்டன் இந்த ரோலுக்கு அவ்வளவு ஆக்டா ஃபிட்டிங் ஆகியிருக்காரு. பொதுவா நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் யாரையாவது ஒரு மிடில் கிளாஸ் பையன்னு காட்டுறப்ப நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி வாங்க ஏழைகளாங்கிற ரேஞ்சுக்கு தான் இருப்பாங்க. ஆனா மணிகண்டனை பார்த்ததும் அட ஆமாப்பா இவர் மிடில் கிளாஸ் பையன் தான் ஈஸியா நம்ம வச்சிடுறாரு. எல்லாத்துக்கும் மேல அவரோட நடிப்பு அவ்வளவு யதார்த்தமா இருக்கு. ரொமான்ஸ் சீன்ஸா இருக்கட்டும், காமெடி காட்சிகளா இருக்கட்டும், எமோஷனலான சீன்லயா இருக்கட்டும், அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு. கம்பெனிக்கு மோத்திலால் ஜுவல்லர்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்குது. என்கிட்ட ஒரு புது டிசைன் கான்செப்ட் இருக்குது. புது ஆர்டர் புது கான்செப்ட் ஒண்ணு சேர்ந்தா ஹீரோயின் சான்வி மேக்னா தன்னோட ரோல நீட் அண்ட் கிளீனா பண்ணிருக்காங்க. தன்னோட சாதிய காட்டி இன்சல்ட் பண்றவங்க கிட்ட பர்ஸ்ட் அவுட் ஆகுற காட்சியில, பிரெக்னன்சி போர்ஷன்ல இவ்ளோ கஷ்டப்படுற என்கிட்ட ஏன் சொல்லலன்னு ஹீரோ கிட்ட கேக்குற சீன்லன்னு பல இடங்கள்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரியுது. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. குரு சோமசுந்தரம் அவர் தான் ஹீரோவோட அக்கா புருஷன் ரோல்ல பண்ணிருக்காரு. அவரோட கேரக்டரை படத்துல பார்க்கும்போது எரிச்சல் வந்தாலும் அவரோட நடிப்பு பல இடங்கள்ல நல்லாவே இருந்துச்சு. காமெடி கலந்த எரிச்சல் ஊற்ற கேரக்டருக்கு ரைட் சாய்ஸா குரு சோமசுந்தரம் இருந்தாரு. பட் படத்துல இவரோட ஒரு சில சீன்கள் மட்டும் லைட்டா கிரிஞ்சா இருந்துச்சு. இவ்வளவு கமிட்மெண்ட்டுக்கு நடுவுல ஜாப் போறதா பியூட்டியே. மத்தபடி ஹீரோவோட அப்பாவா வர ஆர் சுந்தரராஜன், ஹீரோவோட அம்மாவா வர்றவங்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்னு எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. 20,000 தான் வாங்கி இருக்கிறியா இல்ல வேற ஏதாவது வாங்கி? எவ்வளவு பணம்? 1 லட்சம்.